ஸ்ரீகிருஷ்ண ஜென்மபூமி வழக்கு தொடர்பாக சமீபத்தில் அலகாபாத் நீதிமன்றம் இந்த வழக்கில் ராதா ராணியை ஒரு சாட்சியாக ஏற்றுக்கொள்ள அனுமதி மறுத்துள்ளது. என்ன காரணம்? சட்ட சூழலில் புராணங்கள் செவிவழி செய்திகளாகவே கருதப்படுகின்றன என்பதுதான். 3 ஆண்டுகளுக்கு முன்பு குரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு பதிவில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மட்டுமல்லாமல் இந்திய கலாச்சார பண்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் ராதாராணியை பற்றிய பல அபூர்வ தகவல்கள் மட்டுமல்லாமல் இலக்கியம் மற்றும் சிற்பங்கள் ஆதாரங்களோடு குறிப்பிட்டிருந்தேன். இந்த பதிவை நேயர்களுக்கு மீண்டும் சமர்ப்பிக்கிறோம். ஸ்ரீ ஹனுமான் பிரசாத் போத்தார் என்பவர் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர். அவர் பிரேமி என்பதற்குடைய டெஃபினேஷன் என்னன்னு சொல்கிறாருன்னா, பிரேமிகள் பக்தி கொடுத்துட்டே இருப்பாங்களாம், ஆனால் பெறுபவர்கள் இல்லை. அவங்க எதுவுமே எதிர்பார்க்காமல் அள்ளி அள்ளி பக்தியை கொடுப்பவர்கள். அப்படிப்பட்ட பக்திமார்கள் உள்ள இந்த இடத்தில் நான் பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கபீர்தாஸுடைய சின்ன கொட்டேஷன், பெரிய புத்தகங்களை மட்டும் படித்தால் ஒருவன் பண்டிதனாக முடியாது. ராதாகிருஷ்ணரின் பிரேமையை அறிந்தவன் தான் உண்மையான பண்டிதன் என்று கபீர்தாஸ். அப்படிப்பட்ட பிரேமைகள் உள்ள இந்த இடத்தில் சிறிய விஷயம் நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஸ்ரீமதி ராதாராணியை பற்றி பேச போகிறோம். ராதாராணி என்றால் வடநாட்டில் ரொம்ப ஃபேமஸ். ராதா அஷ்டமி கிட்டத்தட்ட எல்லா வீட்லேயும் கொண்டாடுவார்கள். இந்த சம்பிரதாயம் தமிழ்நாட்டில் இல்லை, ஆனால் அதற்கு பதிலாக ராதா கல்யாணம் நம்ம கொண்டாடுகிறோம். இந்த ராதாவுடைய பாவம் இருக்கு இல்லையா, பிரேம பாவம், அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக இது ஒரு எதேர்ச்சியாக நடந்தது. நான் மாயாப்பூரில் போய் ஒரு 8 மாதம் தங்கியிருந்தேன். மாயாப்பூர் என்பது கல்கட்டாலேருந்து 120 கிலோமீட்டர். சைத்தன்ய மகாபிரபு பிறந்த ஊர். கௌடியா சம்பிரதாயம் அங்கே தான் வந்தது. உங்களுக்கு தெரியும், இஸ்கானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே. ஐ மெட் ஒன் ப்ரொஃபஸர். இஸ் நேம் இஸ் ஃபெர்னாண்டோ சார்டிலா ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்வீடன். அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதியை பற்றி ஒரு ஆராய்ச்சி செஞ்சார். சித்தாந்த சரஸ்வதி தான் கௌடியா மடத்தை ஸ்தாபினம் செஞ்சவர். அவரிடம் நான் கேட்டேன், இந்த பிரேம பக்திங்கிறாங்களே என்ன இது அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், இந்த ரகசியத்தை நாங்களும் தான் தேடிட்டு இருக்கோம், அதனால் அதை கண்டுபிடிக்க முடியவே இல்லை வேற அப்படின்னு சொன்னபோது அவர் என்ன சொன்னார்னா, சத் சிதானந்தம் என்ற அந்த பிரம்மாண்டமான அந்த அந்த மகிழ்ச்சி தான் ராதாபாவம். அதை அனுபவப்படலாமே தவிர சொல்ல முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிறு கதை ஒன்று, அந்த பிரம்மாண்டமான அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக ஒரு பெரிய மதில், அதில் மேலே எட்டி பார்த்தா தான் அது தெரியும். அது பார்க்கும் பொழுது கீழே இருக்கிறவன் கேட்குறான், என்ன தெரியுதுன்னு கேட்டோன்னு அவன் என்ன சொன்னான்னா ஆஹாங்கிறான். ஆஹா, அவன் அப்படியே குதிச்சிடறான். இவன் மேலே ஏறி போய் அங்கே பார்த்த உடனே பிரமிச்சு போகிறான். கீழே இருக்கிறவன்கிட்ட கேட்குறான், என்ன நீ பார்த்தேன்னா இவனும் ஆஹான்னு சொல்கிறான். அதனால என்னென்னா, சச்சிதானந்தை ராதா பாவத்தை அனுபவிக்க முடியுமே தவிர அதை சொல்ல முடியாது என்று அவர் சொன்னது ஒரு விதத்தில். நான் என்ன நினைத்தேன்னா, சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்பொழுது ஒரு உலகத்தை எல்லா அணுவையும் அவர் ராதாவாக தான் பார்த்தார். whenever he smelled the flavor of ராதா, ஒரு உடம்பெல்லாம் டோட்டலாக மாறிடும். முகம் பிரைட்னஸ் அப்படி இருக்கும். ஏற்கனவே ரெட்டு இன்னும் நல்லா ஆகிடும். அந்த பக்தி பிரவாளம் அப்படியே வெளியில் வரதை மக்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த சமயத்தில் பயாலாஜிக்கல் சேஞ்சஸ் உடம்புல என்ன வருது, அந்த பயாலாஜிக்கல் சேஞ்சஸ்னால அந்த குண்டலினி எழும்புகிறதா, ஹைப்போதலமஸில் என்னென்ன மாறுதல் வரும், அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்து அப்சல்யூட் தோல்வி. என்னென்னா, அந்த என்ட்ரே பண்ண முடியல. ராதாபாவத்துள்ள என்ட்ராகிறதுங்கிறது அவ்வளவு கடினமான விஷயம். அது ஏன் அப்படிங்கிறது தான் இப்போது அங்கங்கே சிறிதாக நாம் பார்க்க போகிறோம். ராதா பாவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோங்கரே மகாராஜ் சொல்கிறார். பகவானின் ஸ்வரூபமான
அந்த ஆனந்தத்துக்கு பேர் அல்ஹாதினி சக்தி. வைஷ்ணவர்களுக்கு தெரியும் அது. இதை பாவம் என்று சொல்வார்கள். அந்த அல்ஹாதினி சக்தியினுடைய அம்சம்தான் வந்து ராதை. இதில் வந்து பல ஸ்டேஜஸ் இருக்குது. சதி, பிரேமை, மானம், பிரமாணம், ராகம், அனுராகம், பாவம், மகாபாவம், கடைசியில் தான் மகாபாவம். அது வரை அந்த ஸ்டேஜ் போகிற வரை நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டுருக்கணும். ஸோ இதை என்ட்ரு ஆகிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு அவென்யூ இருக்கான்னு தேடி பார்க்கும்போது சிவபெருமானுடைய அர்த்தநாரீஸ்வரர் ஞாபகம் வருகிறது. ராதாவும் கிருஷ்ணரும் ஒருத்தர் வேறுபடல் நமக்கு தெரியும். பார்ட் ஆஃப் த ஹோல் பாடின்னு. ஆனால் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அர்த்தநாரீஸ்வரர் என்பது ஆணுள்ளே பெண்மை இருக்கிறது, பெண் உள்ளே ஆண்மை இருக்கிறது. ஆனால் ராதா தத்துவம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. இதை வந்து அகெயின் அனுமார் போட்டார் சொல்லுகிறார். ஸ்ரீ ராதா கிருஷ்ணனின் இரண்டாவது உருவம் என்றாலும் சரியாகாது. பிரதிபிம்பம் என்று கூறினாலும் வெவ்வேறு என்று கூறப்படுகிறது அர்த்தநாரீஸ்வரர். அதுவும் சரியில்லை. என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ கிருஷ்ணன் சங்கல்பித்தால் ராதா அந்த சங்கல்பமாகிறார். நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கிருஷ்ணன் பார்க்க நினைத்தால் ஸ்ரீ ராதை பார்வையாகிறார். ஸ்ரீ கிருஷ்ணன் உண்ண விரும்பினால் ஸ்ரீ ராதா உணவாகி விடுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் உட்கார நினைத்தால் ராதா ஆசனமாகிறார், சீட் ஆகிடுறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணன் நடக்க நடைந்தால் ராதா மென்மையான தரையாகி விடுகிறார். கண்ணன் முரளினா ஃப்ளூட், புல்லாங்குழலை வாயருகே கொண்டு சென்றால் ராதா அதில் எழும் இன்னிசை ஆகிறார். எப்படி நினைத்தாலும் ராதா கிருஷ்ணனுக்குடைய அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பிரிக்கவே முடியாது. அப்படிங்கிறது தான் வந்து ராதா தத்துவத்துடைய மோது. அதே மாதிரி இந்த ராதையோட வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம ராதா உபனிஷத்துன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க. அதே சில எடுத்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ராதா தலை பின்னிக் கொள்வார், மலர் அணிவார், மாலை அணிவார், சகல சிங்காரமும் செய்து கொள்வார். ஆனால் தன் சுகத்துக்காக அல்ல. அவர் நல்ல ருச்சியுள்ள வஸ்துக்களை உண்பார். ஆனால் தன் நாக்கு ருச்சிக்காகவோ உடல் போஷணத்துக்காகவோ அல்ல. நல்ல பொருட்களை பார்ப்பதும் தன் கண்ணில் திருப்திக்காக இல்லை. அவர் இனிமையான சங்கீதத்தை கேட்பார். ஆனால் தன் காதின் சுகத்துக்காக அல்ல. அவர் நடமாடியதும் தூங்கி விழித்ததும் எல்லா வகையான செயல்களும் செய்து வைத்ததும் தன் பிரியமான கிருஷ்ணனுக்காக, அவனுக்கு சுகம் தருவதற்காகவே. இப்போ அந்த சார்டில்லா என்ற ப்ரொஃபஸர் ஃப்ரம் ஸ்வீடன், நானும் சேர்ந்து சில ரிசர்ச் பரிமாணம் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ராதா பாவம் வந்து தியாகம். இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் தியாகம் தான் நம்ம சொல்ல முடியும். அதனால தான் நம்ம இந்து மதத்தினுடைய வண்ணம் வந்து சாஃப்ரான் இல்லையா? அதோடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா தியாகம். முனிவர்கள்லாம் அந்த காவி உடையை ஏன் அணிகிறாங்கன்னா தியாகம், பிறருக்காக தியாகம் செய்து வாழ்வது தான் வந்து இந்திய பண்பாட்டின் முக்கியமான எண்ணம். அந்த காலத்து ரிஷிகள்லாம் வந்து அவங்களுடைய உடம்பை புதைப்பதில்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த உடம்பை அப்படியே போட்டு போயிடுவாங்க. நாய்களும் நரிகளும் சாப்பிடுமா. ஏன் கேட்டீங்கன்னா, அந்த சமயத்தில் இறந்து போன உடலும் பிற உயிர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே என்ற எண்ணத்தில் அந்த காலத்து ரிஷிகள்லாம் தன் உடம்பை சமாதி கட்ட அனுமதிப்பதில்லை. இந்த இன்சிடெண்ட்டில் மகாபெரிவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். யார்கிட்டன்னா சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் விழிநாதன்ட்ட சொன்னார். மகாபெரிவர் ரெக்கார்டில் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், என் உயிர் உடலை விட்டு பிரிந்தவுடன், பிரியும் போது நான் ஒரு பாழடைந்த சிவன் கோயிலில் இருக்க வேண்டும். என்னுடைய உடலை நாய்களும் நரிகளும் சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி ஒரு முனிவன் இருந்தானேன்னு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாம் அழுது அவர் காலில் விழுறாங்க. அப்புறம் தான் மனசு மாதிரி வர்றார். இது இருக்கு. எதுக்கு சொல்ல வர என்ன, உண்மையான முனிவர்கள் தன் உடலையே வந்து பிறருக்காக கொடுத்தார்கள். அதாவது இந்த ராதாபாவத்தினுடைய முக்கியமான இதுவே வந்து தியாகம் செய்வது, பிறருக்காக வாழ்வது. அதனால தான் இந்து மதத்தினுடைய வண்ணம் பார்த்தீங்கன்னா காவி கலர் என்பது தியாகம். இந்த தியாகம் செய்வதற்கு 2 ஸ்டோரிஸ் இருக்குது. அதை எல்லாரும் தெரிஞ்சது தான். பட் எவ்வளோ தடவை வேணாலும் சொல்லலாம். இது வந்து ஒரிஜினல் இல்லை, கிளைக்கதைகள். கிருஷ்ணருக்கு திடீர்னு தலைவலி, கிரேட் ட்ராமாட்டிஸ்ட் இல்லையா, உருவாக்கின தலைவலி போகவே மாட்டேங்கிறது. முனிவர் யாரோ வைத்தியர்கள்லாம் வந்தார்கள். தலைவலி கடுமையாக ஆக எல்லாருக்கும் அச்சம்.
என்ன செஞ்சால் அவங்க தலைவலி போகும்னு கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்கிறார் வந்து, உங்கள் காலில் உள்ள தூசியை என் தலையில் வைத்தால் அந்த என்னுடைய தலைவலி போகுங்கிறாங்க. எல்லாரும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா தன்னுடைய காலில் இருந்த தூசியை தலையில் வைத்தால் பாவம் வரும் தெரியும் எல்லாருக்கும். நாரதர்கிட்ட போய் கேட்குறாங்க. நாரதரும் என்னால் அது முடியாதுன்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பிரஜ்பூமிக்கு, அதாவது பிருந்தாவனுக்கு போயிட்டு அங்கே கோபிகள்கிட்ட இதே கேள்வியை கேளுன்னொன்னே பிருந்தாவனுக்கு போகிறார். அங்கே கோபிகள்லாம் மத்தில் வந்து வெண்ணெய் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மத்து கிடைக்கிறதோடு அந்த கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற அந்த வைப்ரேஷனும் சேர்ந்து இருக்கிறது என்று பத்மபுராணம் கூறுகிறது ரொம்ப அழகா. அப்போது நாரதர் வந்த உடனே அவங்க கேட்குறாங்க, கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு. கிருஷ்ணருக்கு தலைவலி என்று சொன்ன உடனே எல்லாருமே அந்த மத்துக்கடை நிறுத்தி விட்டு அலறுகிறார்கள். என்ன செய்யணும்? உங்கள் காலில் உள்ள தூசியை எடுத்து கொடுத்தால் அவருக்கு தலைவலி போகுமா? உடனே எல்லாரும் அள்ளி அள்ளி தூசியை கொடுக்கிறார்கள். இது டோங்கரை மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல கோபிகள் தனக்கு பாவம் வருமே என்று ஒரு கடுவேனும் நினைக்கவில்லை. they don't even care. எங்களுக்கு பாவம் வந்தால் பரவாயில்ல, கிருஷ்ணன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒன்று. இதைத்தான் வந்து கண்ணப்ப நாயனாரை பற்றி அடிக்கடி சொல்வோம். சிவலிங்கத்தில் வந்து ஒரு கண் இல்லை ரத்தம் வந்தோட தன்னுடைய கண்ணை எடுத்து அங்கே வச்சிடறாரு. ரெண்டாவது அந்த லிங்கத்தில் வலது பக்கம் மீண்டும் ரத்தம் வந்த உடனே தன்னுடைய இந்த கண்ணை நோண்டணும்னா லொக்கேஷன் தெரியணும் இல்லையா, அதனால தன்னுடைய காலை எடுத்து சிவலிங்கத்தில் வைக்கிறார். அவர் வந்து பாவனை எதுவுமே நினைக்கிறது இல்லை. அவருடைய பர்பஸ் என்னன்னா, சிவனுடைய கண்ணிலிருந்த ரத்தத்தை குறைக்க வேண்டும். இதுதான் வந்து என்ன சொல்கிறோம்னா ராதா பாவம் என்று, பிறருக்காக வாழ்வதற்கு ஷீ இஸ் அ சிம்பல். நான் வந்து மாயாப்பூரில் இருந்தபோது ஒரு ஜெர்மன் கேர்ள் வந்திருந்தாங்க. ஷீ இஸ் வெரி சார்மிங். அதாவது ரெட்ட பின்னெல்லாம் வச்சுட்டு ராதை மாதிரியே இருந்தாங்க. அவங்க வந்து நானும் அவங்களும் ஒரு ஒரு நிறைய அந்த பிருந்தாவனில் நிறைய ஜுவல்லரிஸ் இருக்கும். ஜுவல்லரி வாங்கின உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ராதைக்கு போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும் சொன்னபோது பிரமிப்பாக இருந்தது. அதுதான் பாவம், ராதா பாவம். தான் அணிந்துக்கணும்னு வேசமும் திங்கிங்கே இல்லை. ஸோ ராதா பாவம் என்பது பிறருக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதில் என்ன பிரச்சனை வரும்னா, ராதா கல்யாணம் நீங்கள் பல ஆண்டுகளாக செஞ்சு வரீங்க, சிறப்பாக செஞ்சுட்டு வரீங்க. கல்வெட்டு சான்றுகள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 350 ஆண்டுகளாக நம்ம அங்கே செஞ்சுட்டு வரோம் ராதா கல்யாணம். ஆனால் ராதா அஷ்டமி வந்து 1500 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த ராதா கல்யாணம் இருக்கிற போது ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ராதை ஒரு இமேஜினரி கேரக்டர், அது உண்மையாகவே இல்லை சம்பிரதாயத்தில். ஜெயதேவர் 14வது நூற்றாண்டுக்கு அப்புறம் கீதா கோவிந்தம் எழுதின பிறகு தான் ராதைங்கிற அப்படிங்கிற பேரே வந்தது நமக்கு அப்படின்னு ஒரு தீரி இருந்தது. பின்ன ஜெயதேவருக்கு முன்னாடி ராதை இல்லைன்னு. ஸ்ரீமத் பாகவதத்தில் ராதையை பற்றி ஒரு வார்த்தையும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வியாக்கியானமும் சொல்கிறாங்க. சுகமுனிவர் வந்து ராதையை பற்றி பேசினால், ராதை வந்து அவருடைய குருங்கிறதுனால அவர் பேசினா தொண்டை சோக் ஆகிடும், ஃபர்தராக அவரால் பாகவதம் சொல்ல முடியாதுன்ற காரணத்தினால அப்படிங்கிறதுக்கு நிறைய தீரிஸ் இருக்குது. பாகவதத்தில் இல்லை, விஷ்ணு புராணத்துலேயும் ராதையை பற்றி எந்த இதுவும் இல்லை. தென்னிந்திய சம்பிரதாயத்தில் தமிழ்நாட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள்கிட்ட ராதை சம்பிரதாயம்னு ஸ்பெஷலாக நப்பிண்ணம் இருக்குமே தவிர ராதை இருக்காது. இதெல்லாம் வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, ராதை என்பது வந்து ஒரு கற்பனை கேரக்டர், இது ஜெயதேவருக்கு அப்புறம் தான் வந்தது என்று. எங்களுடைய ஆராய்ச்சிப்படி அப்படி இல்லை. ராதை கடந்த 2000 ஆண்டுகளாக ராதையினுடைய கல்வெட்டுகள், ராதை பற்றிய இலக்கியங்கள் எல்லாமே நமக்கு இருக்கின்றன. இதில் சிலவற்றை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். புராணங்களில் வந்து ரொம்ப பழசு வந்து மத்திய வாயு பிரம்மாண்ட வாமன புராணம், தேவி பாகவதம் அஃப்கோர்ஸ் பின்னாடி வந்தது. அதில் வந்து ராதை வந்து ராதாராணி தேவி தாக்ஷாயினி என்ற பெயரில் இஸ் அ ப்ரிசைடிங் டேட்டி ஆஃப் பிருந்தாவன். தலைமை வாட் யூ கால் காடஸ் ஆஃப் பிருந்தாவன் வந்து ராதை. ருக்மணி வந்து ப்ரிசைடிங் டேட்டி ஆஃப் துவாரகா. விசாலாட்சி ப்ரிசைடிங் டேட்டி ஆஃப் வாரணாசி. விமலா ப்ரிசைடிங் டேட்டிஸ் ஆஃப் பூரி. ஸ்கந்த புராணத்திலையும் இது வருகிறது. ஆகவே இது வந்து 7வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட போதே ராதைக்கு ப்ரிசைடிங் டெய்டி பிருந்தாவன் என்ற இது கொடுத்த விட்டாச்சு. மாமல்லபுரம் நம்ம போயிருப்போம், மகாபலிபுரம். அங்கே கிருஷ்ண மண்டபம்னு ஒன்று இருக்குது.
அந்த கிருஷ்ண மண்டபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராதையுடைய ஸ்கல்ப்சர் இருக்கிறது. K.R. Srinivasan, one of the well-known archaeologist and architecture, he actually explained in detail the ராதையுடைய பெயர். அந்த அந்த ஸ்கல்ப்சர் பின்னாடி ஒரு இது இருக்கும், என்ன சொல்கிறது, ஹாலோ இருக்கும். ஸோ அதை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் மாமல்லபுரம் போனால் அங்கே தயவு செஞ்சு அந்த ராதையினுடைய படத்தை பாருங்கள். அது காலம் வந்து 6th century BCE, 6th century CE, கரண்ட் ஈரா. ஸோ அதனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராதையை பற்றிய செய்தி தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது, மாமல்லபுரத்தில் இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் நப்பிண்ணைன்னு வருகிறது, உங்களுக்கே தெரியும், குறவை நாட்டியம். நப்பிண்ணை தான் ராதை அப்படிங்கிறது மோரலஸ் இப்போ ப்ரூவ் ஆகிட்டது. அதே மாதிரி 8வது நூற்றாண்டில் பட்ட நாராயணா என்ற ஒரு ஒரு நாடகம், நாடகத்தின் தொடக்கத்தில் வந்து ராதையை பற்றி ஒரு பெரிய ஒரு இது வருகிறது. அதே மாதிரி பிருந்தாவனில் நீங்கள் ராதா குண்டம் என்று பார்த்திருப்பீர்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்தது பெங்கால்லேருந்து. அந்த ராதா குண்ட் வந்து 1940 தான் உருவானது என்று. அதுவும் தவறு. ஏன்னா கார்த்திகை மகாத்மியம் பத்ம புராணத்தில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது, ராதா குண்டம் அங்கே இருந்தது. அது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராதா குண்டத்தில் குளித்தார்கள் என்ற செய்தி வந்து நம்ம பத்ம புராணத்திலிருந்து தருகிறது. ஸோ இந்த ஸ்பீச்சோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த ராதா பாவம் என்ன, அதை ஃபர்தராக எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே இருக்கிற பிரேமிகள்லாம் அது ஃபர்தராக எங்களுக்கு கைட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பாவங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதை வந்து டோங்கரே மகாராஜுடைய, அதாவது அவருடைய பிரவச்சனம் மட்டும் இல்லாமல் அவதாரங்கள்லாம் பார்க்கும்போது ராதை வந்து ஹைலி ஸ்பெஷலைஸ்ட். அவங்களுடைய பாவங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே வியப்பாக இருக்கிறது. உதாரணத்துக்கு உத்தவர் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு கடிதம் கொடுக்குறார், ராதையிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து உத்தவர் வந்து ராதையை சந்திக்கும் பொழுது ராதையை சொல்லுகிறாள், கிருஷ்ணர் எப்படி இருக்கிறார் கேட்குற, நல்லா இருக்கார். அப்போ உத்தவர் சொல்கிறார், நீ அடிக்கடி கிருஷ்ணரை பற்றி டெய்லி ப்ரே பண்ணுறியாமே, அது கிருஷ்ணருக்கு தெரியுமா? அப்போ ராதே சொல்லுகிறார், எனக்கு நான் வந்து தினசரி கிருஷ்ணரை நினைத்து கொள்கிறேன் என்ற செய்தி கண்ணனுக்கு தெரிவிக்காதே. ஐ டோன்ட் வாண்ட் எனி சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹிம். எனக்கு அந்த சர்டிஃபிகேட்டுக்காக நான் வந்து அவன் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து ப்ரே பண்ணலை. நான் வந்து அவன் நன்றாக வாழ வேண்டும், சிறப்பாக வேண்டும் என்ற ஒரே காரணத்தோடு தான் நான் வந்து அவரை நான் ப்ரே பண்ணுகிறேன் என்று சொன்னான். உத்தவருக்கும் ராதைக்கும் உள்ள அந்த கான்வர்சேஷனை நீங்கள் தயவு செஞ்சு படித்து பாருங்கள். அது பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் வந்து அந்த தியாகம் என்பது என்ன அப்படிங்கிறத வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ். சார்ட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுன்னா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனில் நீங்கள் உங்கள்கிட்ட நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். டோன்ட் சே இட்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். ப்ளீஸ் கொடுங்க. சார் வந்து ஸ்ரீ எஸ் வெங்கட்ராமன், நேஷனல் காலேஜ் கோல்டு ஸ்டூடெண்ட் அண்ட் ப்ரொஃபஸர் அண்ட் டிஎஸ்பி ரிட்டையர்டு, நங்கவரம் பாகவதர். விரகதாபம் சொல்லி நிறைய அஷ்டபதியில் வருது. ஒரு ராதையை பிரிந்ததுனால, கிருஷ்ணன் இல்லாத பிரிந்ததுனால வரக்கூடிய விரகதாபம் அப்படின்னு சொல்கிறா. அதில் உங்கள் ரிசர்ச்சை பற்றி அதில் ஏதாவது தெரியுறதா, விரகதாபங்கிறத பற்றி? சார் வந்து இந்த விரகதாபம் பக்கம் நாங்கள் போகல, அது வந்து அஷ்டபதியில் தானே வருகிறது. அதுக்கு முன்னாடி இருந்த எந்த லிட்ரேச்சர்லையும் விரகதாபம் இல்லை. ரெண்டாவது சுகிய பாவம் அது இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். எங்களுடைய ஆராய்ச்சி என்னென்னா, ஜெயதேவருக்கு பிறகு தான் ராதையை வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக கொண்டு வந்தது. அப்படிதான் 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட 25 லிட்ரேச்சர் பின் ப்ரொடியூஸ்ட் ஆன் ராதை. எல்லாமே பார்த்தாங்கன்னா விரகதாபம் தான் இருக்கிறது. அதை எங்கள் குரூப் ஆர்கியாலஜிஸ்ட் நாங்கள் அதை விரும்புவதே இல்லை. பரக்கிய பாவம்னு சொல்கிறது இல்லையா, பரக்கிய பாவத்தை ராதாவை போடுறதுக்கு நாங்கள் என்றைக்குமே விரும்புவதில்லை. ஏன் கேட்டாங்கன்னா, அதுக்கான எதுவுமே எவிடன்சஸ் இல்லை.
அதான் என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ராதா கல்யாணமானதாகவும் அவர் கிருஷ்ணரை விட வயது அதிகமானதாகவும் மாமியார் மாட்டு அடி உதை வாயினதாகவும் இப்படிலாம் ஏகப்பட்ட செய்திகள் இன்னைக்கு இஸ்கானில் போனால் அந்த கோவிலுக்குலாம் அழைச்சின்னு போவாங்க. அதெல்லாம் ஒரு அநியாயமான விஷயம். நாங்கள் ஓப்பனாகவே சொல்லுவோம். ஏன்னா ராதா என்பது ஒரு அல்ஹாதினி சக்தி. இட்ஸ் பவர் வித்தின் லார்ட் கிருஷ்ணா. ஸோ அதை இந்த மாதிரி ஒரு குறுகிய எண்ணத்தில் கொண்டு வந்தது காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் ஏற்பட்ட ஏகப்பட்ட விஷயம். அதுவும் 14-15 நூற்றாண்டில் வேற மதத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ராதையை இந்த மாதிரி ஒரு சித்தரிக்கும்படியான விஷயம். நீங்கள் சில லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எரோட்டிக்காகவே இருக்கும். ஸோ அது நாங்கள் அதை நாங்கள் ஒத்துக்கிறதே இல்லை. விரகதாபம் என்பது உங்களுக்கு இதில் இருக்குது, பிரம்ம வைவத்திர புராணத்தில் இருக்கிறது. ஆனால் அதை விரகதாபமாக நாங்கள் நினைப்பதில்லை. ஒரு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் ராதையோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நாங்கள் நினைக்கிறோம். சம் சார்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். விரகதாபம்ங்கிறது சம் சார்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிட்வீன் ராதே அண்ட் கிருஷ்ணா. இட் வாஸ் தேட். இப்போ அஷ்டபதியில் இருக்கிறதுனால இல்லை, ஏதோ ஒரு இதில் இருந்தனால தான் அஷ்டபதியில் வருது. இதே மாதிரி ஸ்மரகரள கண்டனம் மமசிரசி மண்டனம் சுவாமியே உட்காந்து எழுதினார் ஜெயதேவருக்கு பதிலான்னு ஒரு இதுவும் இருக்குது அதில். ஸோ ஆல் ரிலேட்டட் டு மீன் அப்ரூவ்டு பை கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரே அதை எழுதினாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுல அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இல்லை, அதுதான் ரொம்ப கஷ்டம். இப்போ புராணங்கள், இப்போ மகாபாரதம் கிரிட்டிக்கல் எடிஷன் வந்தாச்சு. 145 வெரைட்டிஸ் ஆஃப் மகாபாரதம் இருக்கு நம்மள்கிட்ட. அது எது உண்மை எது பொய் இல்லைன்னு தெரியல. அதனால 1930 டெக்கான் காலேஜில் அதை 60 வருஷம் பாடுபட்டு ஒரு கிரிட்டிக்கல் எடிஷன் ஆஃப் மகாபாரதா, இதுதான் உண்மையான மகாபாரதம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்தாச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி புராணங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் எடிஷன் வரவில்லை. பிரம்மவைவத்திர புராணம் 16th செஞ்சுரின்னு நாங்கள் கணக்கு வச்சுருக்கோம். அதில் ஏகப்பட்ட இன்டர்போலேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மவைவத்திர புராணம் பெங்கால் எடிஷனுக்கும் அப்புறம் இது நம்ம உஜ்ஜயன் எடிஷனுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி கும்பகோணம் எடிஷன் மகாபாரதத்துக்கும் காஷ்மீர் எடிஷனுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால புராணங்களில் இருக்கிறது எல்லாமே உண்மைன்னு சொல்லாமல் அப்பப்போ எழுதப்பட்டது மாதிரி தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாவங்கிறது பின்னாடி வந்ததாகவும் இருக்கலாம். நமஸ்காரம். இந்த ராதா கல்யாண வைபவங்கள் சில இடத்துல காந்தர்வ விவாகங்கிற மாதிரி நடைபெறுது, சில இடத்துல இந்த மாதிரி இருக்கு. எது கரெக்டானது? ஏன்னா நீங்கள் நிறைய படிச்சிருக்கீர்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறதுனால சில கிராமங்களில், சில ஊரில், சில இடங்களில் காந்தர்வ விவாகம் தான் ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் ஏற்பட்டது. அதனால் அந்த உஷத்கால வேலையில், இந்த கால வேலையில் கல்யாணங்கிற காந்தர்வமாக பண்ணிடுறா. மற்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு பகலில் அந்த ஒரு நேரம் பார்த்து பண்ணுறோம். எது கரெக்டானது? என்ன நீங்கள் ரிசர்ச் பண்ணிப்படி என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சார். அது கஷ்டம். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, ராதா கல்யாணம், அது அப்படியே போகட்டும். அதில் நீங்கள் அது கேள்வி கேட்கக்கூடியதே இல்லை. இது ஒரு எவால்வ்டு, நேச்சுரல் எவால்வ். நாங்கள் என்ன சொல்கிறதுனா, ராதைக்கு ஏற்கனவே திருமணமானது என்பதற்கான ஆதாரங்கள் எங்கேயுமே இல்லை. அதாவது அவன் அபிமன்யு என்கிறவனத்தில் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ராதை கிருஷ்ணனை காதலித்ததாக தானே பின்னாடி ஜெயதேவர்லேருந்து அஷ்டபதியிலேருந்து தான் கீதா கோவிந்தம். அதற்கான ஆதாரங்கள் நமக்கு எதுவுமே இல்லை. 13ஆம் நூற்றாண்டில் அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான காரணங்கள் பல இருக்கிறது. பல அந்த சமயத்தில் தாந்திரம்னு வந்துடுது, தாந்திர சாஸ்திரம். தாந்திரிக் தான் ப்ராப்ளமே. லெஃப்ட் ஹேண்ட் தாந்திரிசம்னு அதை ரொம்ப வெளியில் சொல்ல முடியாது. லெஃப்ட் ஹேண்ட் தாந்திரிசம் வந்ததுனால ராதையும் கிருஷ்ணரையும் தாந்திர சாஸ்திரத்துள்ள அழைச்சின்னு போயிட்டாங்க. நம்ம தான் செஞ்சது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டன. ஸோ ஒரிஜினலாக பார்க்கும்பொழுதும் ராதையும் கிருஷ்ணரும் வெவ்வேறு அல்ல. அது பார்ட் ஆஃப் இட். அவருடைய ஒரு அல்ஹாதினி சக்தி தான். அந்த சக்தி நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ணினோம்னா நம்ம உலகத்தையே ஆளலாம். நமக்கு என்ன வேணுமோ கிடைக்கிறது ஒரு தாந்திரம். ரெண்டாவது அந்த ராதாங்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கேரக்டர் தான். அன்றைக்கி 2 years முன்னாடி ஒரு மாமி என்கிட்ட சொன்னார், ராதா கேரக்டருங்கிறது எங்களுடைய பாட்டி, கொள்ளு பாட்டிலாம் தான் அவ்வளவு சாக்ரிஃபைஸ். குந்தியை எடுத்துக்கோங்களேன், குந்தி ஏதாவது ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்களா? சாக்ரிஃபைஸ். ஸோ ராதை என்பது ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம் உள்ள ஒரு கேரக்டர். அந்த தியாகத்தினால கிடைக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு இல்லையா,
அது அல்ஹாதினி சக்திக்கு அந்த தியாகம் தான் கொண்டு போய் விடும். தான் நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டியதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். தியாகம் செய்ய செய்ய உங்களுக்கு பலம் கூடுகிறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதுதான் நீங்கள்லாம் செஞ்சுட்டு வரீங்க. இப்போ அதை செய்யும் பொழுது தான் ராதை வந்து ஒரு கேரக்டராக இருக்குது. அது ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தியாகம். சொல்கிறா இல்லையா, கிருஷ்ணர் என்னை விட்டு விலகினாலும் பரவாயில்லங்கிறாவோ, அவன் நல்லா இருக்கணுங்கிறா. அதுதான் தியாகம். அந்த தியாகத்தோட சிம்பிள். அந்த தியாகம் வந்து ஃபர்தராக போக 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 நமக்கு வந்து ஒரு குண்டலினி சக்தியை, அது பக்தி மார்க்கத்தில் ஒரு ஆஸ்பெக்ட் அது. ஸோ இப்போது ஆக்சுவலி இந்த ராதா கல்யாணத்தில் வந்து நம்ம அஷ்டபதியெல்லாம் பாடும்போது நம்ம மனசெல்லாம் போகும்போது அந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இது ஒரு தியாகத்துக்காக நான் ராதைங்கிறது தான். சார், ஐ எம் நாட் அ ஸ்பெஷலிஸ்ட் லைக் யூ இன் சான்ஸ்கிரிட். ஐ எம் ஒன்லி ஆர்கியாலஜிஸ்ட். நம்ம வந்து அங்கே ரிசர்ச் பண்ணி சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம். சார், அங்கே ஒருத்தர் கேட்குறாரு. ஹலோ. எஸ் சார். சுந்தரம், ராதைங்கிறது ஒரு இமேஜினரி, ராதைங்கிறது ஒரு இமேஜினரி ஃபிகரா ஒரிஜினலா அது மாதிரி இருந்தாலா அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். அதுதான் இப்போ சொல்லிட்டு வரேன். இமேஜினேஷனே இல்லை, உண்மை. ஏன் கேட்டீங்கன்னா, கடந்த 2000 ஆண்டுகளாக ராதை பற்றிய கல்வெட்டுகள் நம்மள்ட்ட இருக்குது, ராதை பற்றிய லிட்ரேச்சர் இருக்குது, ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 6ஆவது நூற்றாண்டில் வந்து மாமல்லபுரத்தில் ராதையினுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இமேஜினேஷனே இல்லை. இமேஜினேஷன் யார் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீமத் பாகவத்தில் இல்லை என்பதனால் சில பேர் சொல்லலாம். அது இல்லையே, பத்ம புராணத்தில் இருக்க, பிரம்ம வைவத்த புராணத்தில் இருக்கு, கிட்டத்தட்ட 18 புராணங்களில் 7 புராணங்களில் ராதையை பற்றி இருக்கின்றன. ஆகவே ராதை வந்து இமேஜினேஷன் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ராதை இஸ் அ கேரக்டர் டெஃபினட்டாக. என்னன்னு கேட்டால் மிஸ்ட்ரி. அதாவது ராதை ரகசியத்தின் ரகசியம், சீக்ரெட் ஆஃப் சீக்ரெட். அதனால் வந்து ஒரு ரகசியமான ஒரு பர்சனாலிட்டி அது. இல்லை, இங்கே அமர்ந்திருக்கிற தாய்மார்கள், மை சிஸ்டர்ஸ், ப்ளீஸ் ராதையோட கேரக்டரை கொஞ்சம் படிக்க 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 உங்களுக்கு வந்து யூ வில் என்டர் இன்டு த டோட்டலி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ல்டு. அது அந்த மாதிரியான ஒரு பெண் கேரக்டர் உலகத்தில் யாருமே எங்கேயுமே படைக்கவே இல்லை. இப்படி ஒரு கேரக்டர். உத்தவருக்கும் ராதைக்கும் இடையே உள்ள அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அப்படி ஒரு பர்சனாலிட்டி. ராதையினுடைய 24 பர்சனாலிட்டிஸ் நம்ம பிரம்மவேதத்தில் புராணத்துலலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது ஒரு பெண் எப்படி இருந்தார் அந்த காலத்தில் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கிறது. ராதையை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். இப்போ பாவ கல்யாணத்துலலாம் வந்து பாடி ஜெயதேவர் எப்படி பண்ணினான்றதை அனுபவிக்கும் போதே அது அசாத்திய பக்தி பூர்வமாக தான் இருக்கு. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு என்ன நம்ம கிட்ட என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு? இத்தனை வருஷமா நிச்சயமா இருக்கு. என்ன இருக்குன்றது தெரிஞ்சா அதை நோக்கி. இப்போ நான் முதல்லயே சொல்லிட்டேன், அந்த பிரேமிகள் நாங்கள்லாம் அவங்கள பிரேமிகள் தான் கூப்பிடுறோம். ராதா பிரேமிகள் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஓகே. ரெண்டாவது, இந்த தியாகம் என்பது அதுதான் அந்த பார்ட்டில் தான் நம்ம டெவலப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கண்ணனும் ராதையை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு. இப்போ நான் வந்து நீங்கள் கேட்டதுனால ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், யாரையும் குறை சொல்லவில்லை. நீங்கள் சொன்ன கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லித்தானோம். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ராதா கல்யாணம் நாங்கள் போனோம், கர்நாடகாவில். இங்கல்ல என் கூட வந்தவர் வந்து சைத்தன்யாமோட ஒரு ஹெட்டு. அந்த அம்மா சொன்னால், நாங்கள் எல்லாருக்கும் புடவை வாங்கி கொடுத்துட்டோம், எல்லாருக்கும் புடவை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போது அந்த புடவை பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு மேலே போகாது. இப்போது அந்த கவுடியா சம்பிரதாயத்தில் இருக்கிற அந்த அம்மாட்ட கேட்டாங்க, உங்களுடைய கணவர் எங்கே வேலை செய்கிறாரு? ஒரு பெரிய ஐடி கம்பெனியில். அந்த மேனேஜிங் டைரக்டருடைய பொண்ணு கல்யாணம்னா நீங்கள் எவ்வளோ விலைக்கு நீங்கள் சாரி வாங்குவீங்க? கேட்டால் ஒரு 5000 10,000. நம்மளுடைய மேனேஜிங் டைரக்டர், நம்மளுடைய ஆத்மான ராதாக்கு நீங்கள் 80 ரூபா புடவை வாங்கி கொடுத்துருக்கீங்களே, அந்த அம்மாவுக்கு புடவை போட்டால் உடுத்தாதா? அந்த பாவம் இல்லையே என்று சொல்லி. இதுதான் இப்போ இல்லைங்கிறது. இதை வந்து யாரையும் குறையா சொல்ல, உடனே அப்படி நினைச்சிடாதீங்க. இல்ல ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்க. இதுதான் நீங்க சொல்ற எக்ஸ்பிளைன் நான் அனுபவிக்கிறேன். இப்போ
பாவம் தான் அது. அந்த அம்மாவுக்கு கொட்டி, அதான் நான் சொன்னேன், அந்த ஜெர்மன் லேடி வந்து அந்த நகையை எடுத்த உடனே ராதைக்கு தான் போடணும்னு நினச்சாங்க அவங்க. உடனே சொல்கிறாங்க, இட் ஹஸ் பீன் ஓன் பை ராதா, ஹவு பியூட்டிஃபுல் ஷீ இஸ் அ விமன். ஒரு பெண், வெரி குட். பெண்ணா சாதாரணமாக இந்த பாவம் தான் ராதா கிட்டே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே தான். ரியலி ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் ஏதோ பேசுங்க கேட்டு. ராதையும் கிருஷ்ணரும் ஜீவாத்மா பரமாத்மாவோட இணைப்புன்னு தானே சொல்றோம். நீங்க என்ன வேற மாதிரி சொல்றீங்க? தியாகங்கிற மாதிரி அதுல இல்ல, ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது வந்து தட்ஸ் எக்ஸாக்ட்லி அதான். ஜீவாத்மா பரம இணைக்கிறது தானே, அதுல தியாகம் தானே வேணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தியாகம் தானே அது. கிருஷ்ணர் தியாகம் பண்றதா நீங்க சொல்லலையே, ராதை தானே பண்றான்னு சொல்றேன். கிருஷ்ணர் தியாகம் பண்ணலன்னு யார் சொன்னது? பல படத்தை பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்த சாரதிங்கிற பேரே பெரிய தியாகம் தானே. பார்த்தனுக்கு சாரதின்னு ஒரு கடவுள் பேரை வச்சுப்பாரா? பார்த்தன்கிற வந்து நாராயணன் இறந்துட்டு போறான், சாரியட்டன். கிருஷ்ணர் வந்து பரமபதம் அடைந்த உடனே அந்த நியூஸ் கிடைச்சோன்னே அர்ஜுனன் கதறான். நான் உனக்கு தெரியாம உன்னை கடவுள்னு தெரிஞ்சோ நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன்னா. போகும்போது என்ன அவங்க கேட்டாங்கன்னா, டைம் கிடையாது அவங்களுக்கு. வலது பக்கம் நீங்கள் சேரியட்டை திருப்பினோன்னா அர்ஜுனன் வந்து வலது தோளில் கிருஷ்ணருடைய வலது தோளில் அழுத்துவான். ஆச்சுங்க, அழுத்துறதுனா சாதாரண அழுத்தலா, சம்டைம் இழுத்து. எதுக்கு அவரை தாங்கிக்கணும்? இதை விட தியாகம் என்ன வேணும் கிருஷ்ணருக்கு? தேவையா அவருக்கு? புரியல, சொல்லுங்க எனக்கு. அது ராதை கிட்ட இருக்காங்கிறத நீங்க சொல்லலையே, அர்ஜுன்ட்ட தானே இருக்குன்னு சொல்றேன். இல்ல கண்ணன் என்பவர் தியாகத்தின் உச்சம், ராதையும் தியாகத்தின் உச்சம். ராதையின் மேல கண்ணனுக்கு என்ன தியாகங்கிறல அது நீங்க அதை நிறைய பேர் என்ன சொல்றாருன்னா, ராதையை வந்து அப்புறம் பிருந்தாவனத்துக்கு அப்புறம் ராதையை அவர் பார்க்கவே இல்லைன்னு. அது ஒரு பெரிய ஒரு குறையா இருக்கிறது. ஆனா குருட்சேத்திரத்தில் பார்த்ததாக பத்ம புராணம் கூறுகிறது. குருட்சேத்திரத்தில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ 2 பேருக்குமே வயசாயிடுது. ஏன் பார்க்கலன்னா, ராதை இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். நீங்க தயவு செஞ்சு ராதை இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். நீ பார்த்தாலும் பார்க்கட்டாலும் பரவாயில்லன்னு அவங்க சொல்றாங்களே, நம்ம ஏன் அவளுக்கு கவலை பண்ணணும்? நம்ம ஏன் வந்து ராதை பார்க்கலான்னு வருத்தப்பட்டா நீங்களும் நானும் ஏன் சொல்லணும்? அந்த அம்மா வேணாங்கிறாங்க. நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருங்கிறாங்க. அதுதானே இப்போ சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்றாங்க, கணவன் மனைவிக்குள்ள எங்கே இருந்தாலும் நல்லா இரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு நீ நல்லாருன்னு சொல்லணுங்கிறது தான் ராதை தத்துவம்ங்கிறது ஹியூமன் சைக்காலஜி. நம்ம சொல்றது ஹையர் லெவல். ஒன்று அஷ்டபதி வந்து பக்தியை இவர் சொன்ன மாதிரி அஷ்டபதி பாடும்போது ஆத்மா எலிவேட் ஆகி இந்த போகும்போது பெஸ்ட். அவ்வளோதான். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ராதையை வந்து இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபியூ ஆர்கியாலஜி சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ட்ரே ஆகலை, நாங்கள் ஒன்றும் என்ட்ரே ஆகலை, அந்த கிட்டையே போகல. அந்த அளவு சீக்ரெட் இருக்குது. அது எல்லாரும் சேர்ந்து ப்ராபப்ளி நீங்கள் மெடிடேட் பண்ணால் கூட உங்களுக்கு வரலாம். தேங்க்ஸ். இப்போ இங்கே சொல்கிறது இருக்கு இல்லையா, அதை நீங்களே ஒரு புக் ஃபார்மேட்டில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதாவது ஒரு புக் ஃபார்மேட்டில் போட முடியுமா உங்களால்? புரியல சார். நீங்களே எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு புக் ஃபார்மேட்டில் இப்போ நீங்கள் கொடுக்குற ராதையினோட பாவங்கள் அதெல்லாம் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு புக் ஃபார்மேட்டில் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்க முடியுமா? ஏதாவது அது பண்ணலாமே. நம்ம நிறைய சோர்சஸ் இருக்கு இல்லையா, ஓகே, அது பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போது நந்தலான்னு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அனுமான் போத்தருடைய புக்ஸ் எல்லாமே ராதை சம்பந்தம். ராதோ உபனிஷத்து இப்போ தான் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கு. ராதோ உபனிஷத்து ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்து அந்த இவர் இருக்கார், பிருந்தாவனத்தில் இருந்த 3 பேர் இருப்பாங்களே, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அவங்களுடைய புக்ஸ் எல்லாமே இப்போ டிரான்ஸ்லேட் ஆகி அதில் நிறைய ராதைகள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு கேரக்டரை கொண்டு வரலாம். நிச்சயமாக முடியும் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. அந்த மாதிரி அவ்வளோ வேதனையாக இருக்கும், அதுவும் சொல்கிறேன். ஆனால் வந்து பார்க்கும்போது நீ என்னை பார்க்காதே அப்படிங்கிறான். அப்படின்னா இன்னொன்று, பகவானுக்கு யாருனாலும் சுக துக்கமே கிடையாது. பகவானுக்கு சுகம் இல்லை, என்னாலேயோ ஒன்னாலேயோ யாராலும் சுகம் துக்கம் கிடையாது. அது அப்பாற்பட்டது. யாருக்கு சுகம் துக்கம்னா அவள் கீழே பக்தாள் தான். பகவான் பார்க்கலன்னு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் துக்கம் வந்து பகவானுக்கு கிடையாது. அதனால் வேறங்க பகவான் தான் ராதையை பார்க்காம இருக்க முடியல அப்படின்லாம் சில இது அஷ்டபதி வருது. அதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா பகவான் வந்து ரொம்ப தாழ்த்தி பேசுகிற மாதிரி இருக்குது. ராதையுடைய பாவங்கள் நாங்கள் பார்த்துட்டு வரோம். நீங்கள் சொன்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது.
ஒரு சமயம் ராதை வந்து தோண்டு கீழே விழுந்துருவாங்க, கிருஷ்ணர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு. அடுத்த செகண்டே எழுந்து அந்த கிருஷ்ணர் எனக்கு வேண்டாம், அவன் நல்லா இருந்தா போனுங்க. இந்த பாவங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங். இது வந்து உலகத்தில் எந்த கேரக்டரும் இந்த மாதிரி கொண்டு வரல. அப்படிப்பட்ட ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் எமோஷன்ஸ் கொண்ட அந்த ராதை யார், அந்த எமோஷன்ஸை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும், அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அது பல இடங்களில் வந்து ராதை வந்து கிருஷ்ணரை சந்திக்க முடியாமல் ஒரு இதில் போய் விடுறாள், ஒரு ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்கிற போய் இவர் கிருஷ்ணரை போய் அழைச்சிட்டு வருவார், போகாதேன்னு சொல்லி அந்த ஸ்டேஜ் எல்லாம் போயிருக்கேன். கிருஷ்ணர் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ராதை போனது நமக்கு இருக்கிறது, பத்ம புராணம் இருக்குது. ஆனால் அடுத்த செகண்டே மாறிடுறாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து அதிரூட பாவம்ங்கிறது, பாவத்தோட எக்ஸ்பிரஷன். அது அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கொண்டு வர முடியுமா, அதோடைய வேல்யூ என்னன்னு அப்படிங்கிறத பார்க்கும்போது அது நல்லாவே இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கா இது வந்து எப்படின்னா, ஒரு பாவங்கிறது ஃப்ளாட்டாக இருக்கும்னு தோணும். இப்போலாம் நம்மலாம் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். பாவங்களை இன்க்ரீஸ் பண்ண ஒரு பர்சனாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு தியரி, வேறு ஒன்றும் இல்லை. பரதநாட்டியத்தில் பண்ணுறாரு இல்லையா, பரதநாட்டியம்லாம் நடத்துகிறார் இல்லையா, அவள்கிட்ட இது மாதிரி இந்த ராதையனோட பாவங்களை வெளியில் கொண்டு வர முடியுமான்னு அவள் அதாவது ட்ரை பண்ணாக்கா அது மாதிரி எக்ஸ்பிரஷனை வெளியில் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது, நிச்சயமாக நல்லாயிருக்கும். இதில் என்ன பிரச்சனைனா, இதில் பரதநாட்டியத்தில் சிங்கார ரசம் தான் அதிகமாக சேர்க்குறா. எங்களுடைய ரிசர்ச் படி சிங்கார ரசம்ங்கிறது 12th centuryக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி இல்லை அப்படிங்கிறது தான். 12th centuryக்கு அப்புறம் தான் வந்தது. அதுவும் 17th centuryக்கு அப்புறம் பரதநாட்டியத்தை வந்து 3 பேர் சேர்க்குறா இல்லையா, அவள்லாம் சேர்த்தப்பறம் தான் சிங்கார ரசத்தை அதிகமாக கொண்டு வந்தது. அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சிங்கார ரசம் கொடுக்கறதுனால சமுதாயத்துக்கு என்ன வரப்போகுது எங்களுக்கு தெரியல. அதை அந்த டாப்பிக்கை நான் தொடலை, வேண்டாம், விட்டுருக்கு. அது பெற்றோர்களே சிங்கார ரசம் டான்ஸ் ஆடினா பரவாயில்லன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணோம். ஆகவே அதை நான் அந்த டாப்பிக்கு நான் போகல. ராதையை பொறுத்தவரையில் அந்த சிங்கார ரசம்னு கிளியராக இருக்கேன் சார். அந்த இதில் பாவத்தில் இல்லை, இந்த இது இருக்க அதில் வந்து காமமே இல்லையே. உங்கள் 2 பேர்த்தில் எங்கே காமமே இல்லையே. அது எத்தனை ரெஃபரன்ஸ் இருக்குது நமக்கு? இல்லை, இல்லவே இல்லை. அந்த சிங்கார ரசத்தை கொண்டு வரக்கூடிய அந்த நாட்டிய பெண் அது காமம் இல்லாதபடி சொன்னாங்கன்னா அது முடியாதே. அந்த ரிஸ்க் எதுக்கு நம்ம எடுக்கணும்? இப்போ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுல என்ன இருக்குது நமக்கு? அதனால ராதையை வந்து எங்களை பொறுத்தவரை ராதை வந்து ஒரு பியூரஸ்ட் பியூர். இந்த மாதிரியான கேரக்டர் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அந்த அம்மாவை அப்படியே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாங்கிற ஒரு ஆசை. அதுதான் அது கிருஷ்ணருடைய அருள் வேணும், இல்லைன்னா சான்ஸே கிடையாது.